பண்ணால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் தமிழுக்கான மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிளியராக ஒன்று என்ன பார்க்கலாங்க. சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோ வடிகள். ஆப்ஷன் ஏ சேர மரபை சார்ந்தவர். பி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். சி அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவர். டி நாட்டுத்தும் யாமோர் பாட்டை செய்யுள் என்று கூறியவர். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அனைத்தும் சரியாதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 எது சரின்னு கண்டுபிடிக்கணுங்க. சிலப்பதிகாரம் கூற்று 1 பார்க்கணும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகள் கொண்டுள்ளன. ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரியாதான் கரெக்ட் ஆன்சர். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. சி நேர்மை அதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2 ஏறெழுபதை பாடியவர் கம்பர். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கூற்று 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஏ வாணிதாசன், பி பாரதிதாசன், சி சுரதா, டி பாரதியார். டி பாரதியார் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த கொஸ்டின் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆத்திச்சூடி, பி கொன்றைவேந்தன், சி நல்வழி, டி மூதுரை. டி மூதுரை அதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்சர் கொடுத்துருங்க, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மதியாதார் முற்றம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிதியாமை கோடி பேரும். ஆப்ஷன் 2 உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பேரும். குடிப்பிறந்தான் தம்மோடு சீர வர்றது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் 1 கூடுவது கோடி பெறும். டி கோடான கோடி கொடுப்பினும். 3வது மிதியாமை கோடி பெறும். ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேசிய நூலாக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலாக நாளை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சொன்ன கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஸ் நூலாகும். ஆப்ஷன் சி தெய்வமணி மாலை. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. ஆப்ஷன் ஏ முன்னீர் வழக்கம் மகடூட இல்லை என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல். பட்டினப்பாலை. ஆப்ஷன் ஏ. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மறைவியுள்ளது. ஆத்தூர். டி பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். எல்லாருக்குமே தெரியும், கண்மூடி சொல்லிடுங்க, பெருந்தலைவர் காமராஜர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் சி ஜி.யு. போப். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். ஏ பாவலோரு பெருஞ்சித்தனார். அடுத்த கொஸ்டின் சதுரகாதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்து பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் பி பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சார்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆப்ஷன் சி மெய்கீர்த்தி. பொறுத்துக. தத்துவ தரிசனம், பி பிடிசாம்பல், சி தாலாட்டு, டி மிட்டாய்க்காரன். கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். தத்துவ தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி கண்ணன். பிடிசாம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. சி தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கி வா ஜெகந்தாநாதன். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான இணைகளை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர். உடுமலை நாராயண கவி.
இரண்டாவது உவமை கவிஞர் பெருஞ்சித்தனார். மூன்றாவது காந்திய கவிஞர் ராமலிங்கனார். 4 புரட்சி கவிஞர் தாராபாரதி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி, 1 மற்றும் 3 சரி. முடியரசன் இயற்றாத நூல் எது? ஆப்ஷன் பி, நீலமேகம். 48வது கொஸ்டின் பார்க்கலாங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டின் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்ற சரிப்படாது என பாடியவர். ஆப்ஷன் சி, பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். ஆப்ஷன் சி, பாரதிதாசன். கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிய. சி, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க. கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிய. அதான் கரெக்ட் சார். அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஜென்ரல் தமிழில் கேட்கப்படுற கொஸ்டின் அண்ட் ஆன்சருங்க. முக்கியமான கொஸ்டினில் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாரதிதாசன் பாரதியார் சம்மந்தப்பட்ட குறிப்பெல்லாம் கிளியராக படித்து வச்சுங்க. இவங்க 2 பேரோட ஆன்சர் வச்சு பாரதிதாசன் பாரதியார் வச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ படிச்சுக்கோங்க.